வணக்கம் வந்தன மக்களே, இது தமிழச்சி குரல். உங்களில் ஒரு குரல். இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிற சிறுகதை அவள் ஒரு கீதம். அதாவது பெண் ரொம்ப சாஃப்டாக இருப்பா, பெண் பூ போன்றவள், பெண் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பெண் வந்து ஒரு ரக்கடான பொண்ணும் கூட தான். அவளால் கொலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்ச போகிறீங்க. அவள் என்ன கொலை பண்ணுறா, யாரை பண்ணுறா, என்னென்ன நடக்குது அவள் வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு தண்ணி லாரியை காமிக்கிறாங்க. என்னம்மா ஹீரோ ஹீரோயினிம்ப இப்போ தண்ணி லாரிங்கிற? ஆமாங்க, அதில் இருக்கிறதானே சொல்ல முடியும். இப்போ தண்ணி லாரியை காமிக்கிறாங்க. அந்த லாரியில் எப்போதும் போல் தண்ணி ஏற்றிக்கிட்டு ஊர் ஊராக போய் சப்ளை பண்ணுறதுக்காக டிரைவர் வந்து உக்காராப்புல. அந்த டிரைவர் வந்து கரெக்டாக தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு ஒரு நகர், அதாவது பொன் நகர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் அந்த தெருவுக்கு போகிறான் தண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக. ஏன்ப்பா 2 நாள் முன்னாடி தானே போனேன், திரும்ப ஏன்ப்பா போகிறேன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு கேட்குறாப்புல. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எம்எல்ஏவோட சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க, அவங்க கூடன்னா டெய்லி கூட தான் போய் தண்ணி கொடுத்தாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாஸ் ஆகி அந்த தெருவில் போய் தண்ணி கொடுக்கறதுக்காக போயிருக்கான். எல்லாம் குடத்தோட ரெடியாக நிற்கிறாங்க பொண்ணுங்கள்லாம், அதாவது லேடிஸ் தண்ணி பிடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ரெடியாக நிற்கிறாங்க. குடத்தை வச்சு அவன் தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விடும் போது தண்ணியில் ஒரே பிளட்டாக வருது. ஏடா அது அப்படின்னு சொல்லி 10 பேர் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த பக்கத்தில் டூலெட் போர்டு போட்டு வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிற ஒரு, அதாவது தனித்தனி கதையாக வரும், மொத்தமாக கூட்டு சேர்ந்து கடைசியில் வந்து என்ன ஸ்டோரிங்கிறது வந்துடும். இப்போ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, டூலெட் போர்டு மாட்டியிருக்காங்க, வீடு வாடகைக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் அப்படிங்கிறவன் உள்ளே போயிருக்கான். போகும்போது 3 பொண்ணுங்க, மேனகா, பிரபா அண்டு சந்தியா அப்படிங்கிற ஒரு 3 பொண்ணுங்க வராங்க. வந்தோடனே என்னப்பா யாருப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. வச்சோன்னா என்ன அந்த மாதிரி டூலெட் போர்டு பார்த்தேங்க, வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆமாம் வாடகைக்கு தான், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எல்லா கேள்விக்கும் ஒரு 1/2 மணி நேரம் டீட்டெயில்டாக விசாரித்ததுக்கப்புறம் ஓகே வீடு வாடகைக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்னன்னா சரி யாராவது ஜென்ஸ் வருவாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அங்கே இருக்கிறது வந்து லேடிஸ் மட்டும்தான், அவங்களோட வீடு தான், அவங்க வாடகைக்கு விடுறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நான் வீடு பார்க்க மாட்டேன், பார்த்தா தானே எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது பின்னாடி பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து சின்னதாக ஒரு ரூமு, கிச்சன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லாம் சின்ன ஒரு சிம்பிளான வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு அவனுக்கும் பிடிச்சி போயிடுச்சு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாடகைக்கு வந்துடுறான். இந்த பக்கம் எல்லாம் பொண்ணுங்கள்லாம் அலறிட்டாங்க இல்லையா, டிரைவரு அவன் ஃப்ரெண்டு எல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. போலீஸ் அதிகாரிகள்லாம் ஜீப்பில் வராங்க. வந்தோடனே என்ன ஆகுது, ஆப்வியஸாக விசாரிப்பாங்க இல்லையா, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக டிரைவரை கூப்பிட்றாப்புல இன்ஸ்பெக்டரு. கூப்பிட்டோன்னே என்னப்பா எங்கே இருந்துச்சுப்பா அந்த டேங்கர் லாரி, எங்கேருந்துப்பா வருது, எங்கே நிறுத்தியிருந்த, எதனால இப்படி ரெட் கலரில் வருது அப்படிங்கும்போது அவனுக்கு ஒன்றுமே, சார் நான் வந்து வேலைக்கு வரேன், லாரி ஃபுல்லாக அங்கே கேம்பஸ் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி சப்ளை பண்ண இடத்துல நிறைய லாரிங்க நிற்கிற மாதிரி இடம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் சார் நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அது ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் தான், கவர்மெண்ட் மூலயமா தான் தண்ணி சப்ளை பண்ணுறாங்க, அங்கே தான் சார் நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்ப்பா உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, சார் நானே வந்து தண்ணி உள்ளே விட்டால் இருட்டாயிரும் சார், நான் டார்ச் பிடிச்சிக்கிட்டா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரின்னு ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் உள்ளே இறங்குறான். ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே இறங்குறாப்புல. உள்ளே இறங்கும் போது சார் எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது, நீங்கள் வந்து வடித்து விட்டுருங்க தண்ணியை அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரி ஓகேன்னு தண்ணியை ஃபுல்லாக திறந்து விட்டுறாங்க. கீழே போகும்போது அந்த தண்ணியிலே விரல்கள், அந்த கை உடம்பு எல்லாம் துண்டு துண்டாக நறுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சதைகள்லாம் அங்கங்கே துண்டு துண்டாக கிடக்கு. தண்ணியிலே வெளியில் வந்ததுனால எல்லாம் பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி தண்ணி வடிஞ்சாலும் உள்ளே மீதி இருக்க துண்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சரி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. யாரோடது, பெண்ணா ஆனா, எப்படி எத்தனை நாளைக்கு முன்னாடி வெட்டியிருக்காங்க, அதெல்லாம் வந்து அங்கே தானே தெரியும், அதனால் லேபுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. பத்தாவதுக்கு இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிறாப்புல. சரின்ட்டு டிரைவரையும் கூட்டிகிட்டு போகும்போது எந்த இடம் காமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, மேனகா வந்து சந்தீப்புக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறா. நான் சினிமா போகலான்னு இருக்கேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன சினிமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பெண் விடுதலைக்காகவும் பெண் முன்னேற்றத்திற்காகவும்
பெண்கள் லிபரேஷன், அதாவது பெண்களோட இயக்கம் எப்படி இருக்கும் முன்னேற்றிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு படம், ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படிங்களா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, வீடு விட்டால் ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டால் வீடுன்னு இருக்கீங்க, வாங்க எங்களோட ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேனகா ரொம்ப சந்தீப்பை வந்து வற்புறுத்துறா. சரின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாப்புல. போயிட்டு சரி இப்பயே போனால் சீக்கிரமாக போனால் போர் அடிக்கும், அதனால் டிக்கெட் இப்போ வாங்க வேணாம், நம்ம வாங்க கஃபே போய் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கும்போது காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாப்புல, இவர் சந்தீப்பையே மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் பயந்துட்டான். இவன் என்ன பண்ணிட்டு வந்தான், எதுக்காக கான்ஸ்டபிளை பார்த்து இவன் பயப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் மேனகாவுக்கு புரியல. ஆனால் பார்த்து நோட்டீஸ் பண்ணிக்கிறா. இவனை பார்த்தோன்னே இவன் பயப்படுறான் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிறா. எதை பற்றி பேசலை அவன். அப்புறம் அந்த ஸ்பாட்லேயே இல்லை, ஆள் எஸ்கேப்பு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு இப்போ வந்துட்டாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாப்புல, இடத்த காமிச்சோன்னா அந்த இடத்துல வந்து ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்தோட நைட்டு வாட்ச்மேன், அதாவது நைட்டில் தான் எப்படியா இருந்தாலும் பாடியை ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். நைட்டில் யாருப்பா இங்கே வாட்ச்மேனாக இருந்ததுங்கும் போது கூப்பிட்டு விசாரிக்க. உள்ளேருந்து பியூனை கூட்டிகிட்டு வரான் டிரைவர், லாரி டிரைவர் இருக்காப்புலே, அவர் கூட்டிகிட்டு வராப்புல. 4 நாளாக இல்லை சார், அவர் உடம்பு சரியில்லை, வெளியில் போயிட்டார். அப்போ இங்கே ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வேலையை பார்த்துருக்கான். அப்போ இங்கே வேலை செய்கிற ஒருத்தனாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு கெஸ்ஸிங்கை போடுறாரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாய் மோப்பம் முடிக்கிற நாய் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. எங்கே அந்த லாரி நின்ன இடம், அந்த ஸ்மெல்லெல்லாம் கண்டுபிடிச்சி போகுது, ஒரு மரத்துக்கு கீழே போகுது. போனோடனே அங்கே ஒரே ஒரு பிளட்டாக வந்து செதறி கிடக்கு. சரின்னு ஒரு 2 ஆளை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, நோண்ட சொல்கிறாப்புல. அந்த இடத்துல நோண்டும் போது அந்த அறுக்கிறோம் இல்லையா ரம்பம், அது கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் கிடைக்கிது. என்ன யார் யூஸ் பண்ணுறது, இந்த ஆஃபீஸில் யார் போடுவான்னு தெரியுமான்னு சொல்லி பியூனை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இது வந்து அக்கௌண்டண்டில் மேனேஜராக இருக்க ராமகிருஷ்ணனோடது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஆஃபீஸில் இருக்க மேனேஜரை கொலை பண்ணியிருக்கானுங்க. இது யார் என்ன எதனால் அப்படிங்கிறது தெரியல. சரி விடிட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி ஆகுது. எல்லாம் ஆஃபீஸில் அசம்பிள் ஆகுறாங்க. இந்த பக்கம் விசாரிக்கலான்னு வராப்புல இன்ஸ்பெக்டர். மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாப்புல. இந்த மாதிரி ராமகிருஷ்ணங்கிறவர் தான் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கும் வேறு யாருக்கும் இந்த ஆஃபீஸில் சம்மந்தம் இருக்கா, ஃப்ரெண்டு விரோதி ஏதாவது சண்டை போட்டிருக்காப்புலையா ரீசண்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் சார், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ரவி அப்படிங்கிறவனோட சண்டை நடந்துச்சு சார் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதுவும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு பேர் வந்து கௌசல்யாங்கிற பொண்ணு கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்கா சார். அவர் வந்து லவ் டார்ச்சர் கொடுக்குறதா கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சண்டை கொஞ்சம் விரோதமாக இருந்திருக்காங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஃபுல்லாக வந்து அந்த ரவி பக்கம் வந்து திரும்பிடுறாரு. கௌசல்யாட்ட போய் என்னன்னு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, பிரகாஷ் தான் என் மாமா பையன், அவனோட எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனால் இவர் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அன்றைக்கி கத்திட்டேன், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா இந்த ரவியை பற்றி என்ன நினைக்கிறேங்கும் போது, ஆமாம் சார் நானும் பார்த்தேன், கேபின்குள்ளே வந்து 2 பேரும் காரசாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ஆட்டி. இப்போ இந்த ஃபுல்லாக வந்து ரவி மேலே தான் இப்போ டவுட் ஆகுறாரு இன்ஸ்பெக்டர். இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, மேனகா வந்து சந்தீப்புக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கா பார்க்கு பக்கமாக. உடனே என்ன கேட்குறா அப்படின்னா, சார் நீங்கள் வந்து அன்றைக்கி கான்ஸ்டபிளை பார்த்தோன்னே வேகமாக வெளியில் போனீங்களே, ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து முக்கியமான வேலை வந்துச்சு, அதனால தான் போனேன். சரி நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நான் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்மா அப்படிங்காட்டி, அவர் என்ன இவ போய் ஆல்ரெடி விசாரிச்சிருக்கா, யார் மேனகா போய் விசாரிச்சிருக்கா. அங்கே சேர்ந்து 3 மாதம் தான் ஆகுதான், ஆனால் இவன் வந்து 10 வருஷம்னு புருடா விட்ருக்கான். அதுலேருந்தே இவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்டாப்புல. எதனால் நான் போய் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை கேட்குறா. ஏன் ஒளிஞ்சிங்க, எதனால் ஒளிஞ்சிங்க, என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட சொல்லிடுங்க, இல்லைனா வாங்க, நீங்கள் எந்த தப்பு பண்ணலன்னா வாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரும் ஏதோ உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காப்புல அப்படின்ன வாட்டி இவன் கொஞ்சம் பயந்துடுறான். பயந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஆமாம் உண்மை தான், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னே சரி ஓகே,
நீ எதுக்காக கொலை பண்ண, ஏன் கொலை பண்ண அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் நீ தான் எங்கள் இயக்கத்துக்கு நீ தான் ரொம்ப முக்கியமான ஆள், தேவைப்படுற ஆள் அப்படின்னு வாட்டி இயக்கமா என்னம்மா இயக்கம் அப்படிங்கும்போது இவங்க பெண்களுக்கு யார் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களெலாம் வந்து கொலை பண்ணுறது இந்த 3 பேர்த்தோட வேலையே. யார்? மேனகா, பிரபா அண்டு சந்தியாவா, 3 பேர்த்தோட வேலையே அதுதான். இவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக கூப்பிட்டு கொலை பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. சரி, உங்களை நான் ஹெல்ப்புக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எங்கள் இயக்கத்திலே சேர்ந்துக்கோங்க, உங்களை பற்றி நான் எதுவும் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர் வந்து ரவியோட அட்ரஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாப்புல. போய் ரவியோட ஒய்ஃபுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை நாள்மா ஆச்சு, வீட்டுக்கு வந்துட்டாப்புலையா, எத்தனை மணிக்கு வருவாருங்கும் போது, இல்லை சார் அவர் ஃப்ரெண்டோட பார்ட்டி பண்ண போயிட்டார், 2-3 நாள் ஆகும் அவர் வர்றதுக்கு, எப்போதும் இப்படி தான் நடக்கும், அதனால நான் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது, அது வந்து மில்லு சார், மரம் இருக்கிற மில்லு அப்படின்ன வாட்டி இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஏன்னா அங்கே ரம்பம் கிடக்குது, இப்போ அறுத்துக்கு துண்டு துண்டாக போட்டிருக்கானா இவன் தானே ஆக்சுவலி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டாப்புல. பக்கத்தில் அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான்னா, அந்த பிரகாஷை பற்றி நீங்கள் எதுவுமே விசாரிக்கலையே, அந்த பொண்ணோட மாமா பையன் இருக்கான், அவன் சும்மா உதார் விட்டுருக்கான், சும்மா கோவம் பண்ணுங்கிறதுக்காக உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிருக்கலாம ஒழிஞ்சு அவன் உண்மையிலே கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டோன்னே இப்போ எங்கே போகணும், ரவி எங்கெங்கே போயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க ஒய்ஃபுக்கிட்டேயே ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் விசாரிக்கிறதுக்காக இவர் கிளம்பி போயிட்டார். இந்த பக்கம் மேனகா வந்து சந்தீப்பை கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி நாங்கள் பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறவங்க, பெண்களுக்கு வந்து அவங்களோட சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள பயன்படுத்துகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர், அதாவது ராபின்ஹுட்டா அந்த மாதிரி இவன் வந்து எப்படி அப்படின்னா, பெண்களுக்கு என்ன அநீதி யார் இழைக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணுறது தான் இவளோட வேலை. நாங்கள் எல்லாமே அதனால் பாதிக்கப்பட்டவங்க தான், எங்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி எங்களை பயன்படுத்திக்கிட்டவங்கள இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நாங்கள் வெளியில் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் யாருன்னு கண்டுபிடிச்சி கொலை பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கும்போது அவன் சந்தீப்பு சிரிக்கிறான். என்னம்மா 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து போராட்டம் பண்ணியே இதெல்லாம் ஒழிக்க முடியாது, நீங்கள் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு இயக்கங்கிறீங்க, அதுக்கு வேறு என்ன வேறு துணைக்கு கூப்பிட்றீங்க, என்னம்மா அது அப்படிங்கும்போது, நீ வந்து சேர்ந்து தான் ஆகணும், இல்லைன்னா உன் கொலை மேட்ரை வெளியில் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மேனகா மிரட்டுறா. அவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரி ஓகே, ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, கண்ணன் அப்படிங்கிறவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவன் என்ன பண்ணான், ரேவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து தான் மூத்த பொண்ணு, அவங்க அப்பா இல்லை, அவள் தான் சம்பாரித்து தன்னோட 4 தங்கச்சிங்களையும் காப்பாற்றணும், அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், அவளும் சாப்பிட்ணும், பிள்ளைங்க அந்த தங்கச்சிங்கெல்லாம் பிள்ளைங்க மாதிரி இவ தான் வளர்க்கணும். இவள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, ஓவர் டைமும் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி உழைக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ இவ சம்பாரிச்சா தான் அந்த வீடே சாப்பிடுங்கும் போது அவள் எப்படி ஓவர் டைம் பண்ணால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிற செலவெல்லாம் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், அதனால தான் நான் பண்ணுறேன், என் சூழ்நிலை உனக்கு தெரியாதான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா. கண்ணன் அப்படிங்கிறவன் அங்கே மேனேஜராக இருக்கான். அவன் கூப்பிட்றான், ஓவர் டைம் ஏமா பண்ணுறாங்கும் போது, சுச்சுவேஷன் சார், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை இந்த ஓவர் டைமை விட இன்னும் கொஞ்சம் நேரம் ஓவர் டைம் பண்ணினா நான் இன்னும் கொஞ்சம் நிறையா காசு தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு புரியுது இல்லையா, நீ என் பெட்ரூம் வரைக்கும் ஓவர் டைம் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து உனக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்து என்ன தான் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களும் அந்த அளவுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தலையெழுத்து இல்லை இல்லையா, எல்லாருமே ஆமோதிச்சு ஓகேன்னு சொல்லி போகிறவங்களும் இல்லை. ஒரு சில பேர் போகலாம், ஒரு சில பேர் போகாமலும் இருக்கலாம். அவள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்லை நான் அப்படிலாம் சம்பாதிக்கணும்னு இஷ்டம் இல்லைன்னு கற்றணும், அடிக்கணும், அவனை வந்து செருப்பால் அடித்து வெளியில் தள்ளணுன்னு தான் அவள் ஆசைப்பட்றா. ஆனால் அவள் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அந்த வேலையும் விட்டானா குடும்பமே பட்னி, பத்தாதுக்கு அவன் தங்கச்சியில் தாவணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு, தாவணி எடுக்கணும், இது காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ இவ சண்டை போடுற அளவுக்கு அவளுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை. இந்த மேட்ரை அந்த ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற மேனகா, அதாவது நம்ம இயக்கத்தோட தலைவி இருக்காங்க இல்லையா, அவள்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் அவள் இயக்கம் வச்சுருக்கா, இந்த மாதிரி கொலை பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அவளுக்கு.
இந்த மாதிரி அவன் கேட்குறான்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லி தன்னோட புலம்பியிருக்கா. அதை கேட்டுட்டு வந்து தான் இவ பிளான் போடுறா, இந்த மாதிரி கண்ணனை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ பிளான் போட்டுட்ருக்கா. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரெண்டு ரவியோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட போய் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் சார், அவன் ஒரு தடவை சொன்னான், இந்த ராமகிருஷ்ணனை சும்மா விட மாட்டேன், என் மேனேஜரை சும்மா விட மாட்டேன், அவன் இனிமேட்டு பேசுகிறதுக்கு அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சார். நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சா, நான் சீரியஸாக இந்த மாதிரி கொலை பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. சரி, அந்த லேபுக்கு அனுப்பிச்சி விட்டா டெஸ்ட் எல்லாம் வரட்டும், வந்தோடனே இவன் தான் தெரிஞ்சுட்டா உடனே வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரவியை வந்து மும்முரமாக இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் மேனேஜர் கண்ணனோட ஃபோனு ரிங் ஆகுது. ரிங்கை எடுத்து பேசும்போது ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ நீங்கள் கண்ணன் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கும்போது, அவள் ரொம்ப வலிகிறா மேனகா. அவன் வந்து ஆல்ரெடி வந்து பொம்பளை வீக்கு, இவன் வந்து ரொம்ப வலிஞ்சலாக பேசவும், யாராது தெரியலையே, சரி என்ன தெரியல அப்படின்னா ஃபோனை வச்சுருங்க, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலாங்கும்போது, ஐயோ அவசரப்படாதீங்க, யாருன்னு தான் தெரியல, சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா வாங்க நேரில் மீட் பண்ணலாங்கும்போது, நான் எப்படி உங்கள் ஆஃபீஸுக்கு வர முடியும், நீங்கள் பார்க்குக்கு வாங்க, இத்தனை 7 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் ஒரே குச்சி நல்லா போய் வீட்டில் போய் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா ஷாம்பு கிம்பு சென்ட்டை கிண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா பொண்ணை பார்க்க போகிறான் அப்படிங்கிற ஒரு மூடோட கிளம்பி வரான். இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, இவ பிளான் என்ன மேனகாவோடது அப்படின்னா, அவனை சந்தீப்பையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் ஃப்ரெண்டுங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கயிறு இருக்கும் இல்லையா, நைலான் கயிறு, அதை என்ன பண்ணோம், வாயை மூடிக்கணும். ஒருத்தி ஃப்ரெண்டில் ஒருத்தி வாயை மூடிக்கணும், ஒருத்தி கை காலை பிடிச்சிக்கணும், இவன் காலு கையை பிடிச்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும், இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அவனை கொண்டுடலாம். இருட்டில் தெரியாது, இந்த பார்க்கில் இவ்வளோ இருட்டாக இருக்கு இல்லையா, யார் என்னன்னு சத்தம் வந்தால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா புதருக்கு உட்காந்து காதலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ண முடியாது இல்லையா. முனகல் சத்தம் வந்தால் கூட என்ன வேறு மாதிரி நினச்சிக்குவாங்களே ஒழிஞ்சு கொலை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து இவள் லெட்டர் எழுதி டிசிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டா, கமிஷனருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டா. என்னன்னா, இந்த மாதிரி பெண்களை அவங்க வலையில் விழ வைக்கணுங்கிறதுக்காக அவங்க வறுமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களெலாம் நான் கொலை பண்ண போகிறேன், அதில் ஆள் இவன் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அவனோட இப்படிக்குன்னு போட்டு பேர்லாம் போடல, பெண்கள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு லெட்டர் அனுப்பிச்சி விட்டுட்டா. இந்த இடத்துல இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு பாடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவன் நல்ல நேரமோ இவ கெட்ட நேரமோ தெரியல, இவன் கரெக்டாக வந்துடுறான். 6:55 வந்தவுடனே அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து காரில் வரும்போதே பார்த்துட்றான், கூடயே வரான். வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறேன் சார், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறான். இப்போ இவளோட பிளானு ஃப்ளாப் ஆயிடுச்சு. கொலை பண்ணலான்னு வந்திருக்கான் மங்களகரமாக. அந்த காலையும் ஃப்ளாப் ஆயிடுச்சா. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. சந்தீப்பு போயிட்டான், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, என்னடி இது, அவன் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பிளானையும் போட்டிருக்கணும் நம்ம. சரி விடு, இப்போ தானே மங்களகரமாக இது தப்பு வரதானே செய்யும், அதுலேருந்து நம்ம திருத்திக்கலாம், அடுத்த தடவை பேசிக்கலாம். அவன் எப்படியும் வந்து விழதான் போகிறான், இந்நேரம் இப்போ கமிஷனருக்கு லெட்டர் கிடச்சிருக்குமே, என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது, பெண்களை வந்து கொடுமைப்படுத்தினாவோ பெண்களோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாவோ நம்ம வந்து தட்டி கேட்போன்னு எல்லாத்துக்கும் தெரியட்டுமே, போலீஸே வந்து அவனுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அவனை எப்படி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு பேசி கூட்டிகிட்டு போயிடுறா வீட்டுக்கு. இப்போ கொலை பண்ணுறது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரவியோட பத்திரிகையெல்லாம் ரவியோட ஃபோட்டோவை பத்திரிகையெல்லாம் கொடுத்தா அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு வராரு, ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இவரை தெரியுமே, எங்கள் வீட்டுக்கு எய்த்த மாதிரி தான் புதுசாக குடி வந்திருக்காப்புல, 1 வீக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் அவரை அப்படிங்கும்போது, இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி வாங்கன்னு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாப்புல. அது வேறு யாரும் இல்லை, சந்தீப்பை தான் சொல்கிறாப்புல. சொன்னோடனே கூட்டிகிட்டு போனோடனே கதவை தட்டுறாரு இன்ஸ்பெக்டர். அவன் வரான், சந்தீப் வந்து திறக்கிறான். திறந்தோடனே ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கொஞ்சம்தான் ஒத்து வரான்னு ஒழிஞ்சு ரொம்ப அவனை மாதிரியே இல்லைங்கிறதுனால அவன் விட்டுட்டு போயிடுறான். சரி ஓகே இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறான். இவனோட ஃபோட்டோவை பத்திரிக்கையில் பப்ளிஷ் பண்ண சொல்லிவிட்டு இவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து போயிடுறாப்புல.
கமிஷனர்கிட்ட வந்து கால் வருது இன்ஸ்பெக்டருக்கு, இந்த மாதிரி பணம் கிடக்குதாண்டா, அங்கே போய் பாருப்பா, இந்த கண்ணங்கிற பேரில் அவன் என்ன இப்போ தப்பு பண்ணான், எதனால் அவன் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறத சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணு அப்படின்ன வாட்டி, அங்கே பணம்லாம் இல்லை, அங்கே தான் கொலையே நடக்கலை இல்லையா, அதனால் கண்ணனோட ஆஃபீஸ்க்கே நேராக போகிறாப்புல, இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, உங்களை கொலை பண்ண போகிறாங்க, நீங்கள் நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்க, யாரோ ஒருத்தர் வந்து பேசுனதுனால நீங்கள் போய் தப்பிச்சிட்டிங்களே ஒழிஞ்சு நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிட்டு இவர் வந்துடுறாப்புல. பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறீங்களாமே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை சார், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மலுப்புறான். மற்றபடி அவர்கிட்ட எதுவும் பெருசாக விசாரிச்சுக்கல. அப்புறம் இந்த ஆஃபீஸ்லேயே யார் கூட அதிகமாக பேசினாருன்னு விசாரிச்சுக்கிட்டு ரேவதிக்கிட்ட போகிறாப்புல. இந்த மாதிரி அவர் ஒன்ட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாராம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், ரொம்ப டார்ச்சலாக இருக்குது அப்படின்ன வாட்டி, நீ கவலைப்படாதம்மா, கம்ப்ளைண்ட் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாப்புல. நீ இந்த விஷயத்த வேறு யார்ட்டையாவது சொன்னியாமாங்கும் போது மேனகாவோட பேரை சொல்லிடுறா. அந்த இயக்கத்தோட தலைவி இருக்கா இல்லையா, அவள் பேரை சொன்னோன்னே சரிம்மா ஓகேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாப்புல. போயிடோன்னே இப்போ மேனகாவோட வீட்டுக்கு வந்து இவர் விசாரிக்கலான்னு இப்போ கிளம்பிட்டார் இன்ஸ்பெக்டர். இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, இவ ஒரு டிடெக்டிவ் கம்பெனியில் மேனகா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. நைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அங்கே வந்து ஒரு லவர் பாய் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து மேனகா மேலே ரொம்ப உயிராக இருக்கான். அவன் வந்து மேனகாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் மேனகா தான் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டவள் இல்லையா, அதனால் வேண்டாம், என்ன வேண்டாம், வேறு யாராவது லவ் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. போலீஸை நம்பாமல் டிடெக்டிவ் ஆஃபீஸுக்கு கண்ணை வந்திருக்கான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உன்னை விட மாட்டேன், நீ போலீஸுக்கிட்ட நீ மர்டர்லேருந்து தப்பிச்சுக்கிட்ட, இருந்தாலும் உன்னை வந்து கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கால் வந்திருக்கு, அதனால் என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். சரி, ரேவதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் அந்தளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டா, அவள் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான், இன்னொரு வேறு யாராவது தொடர்பு வச்சுருக்கீங்களா, வேறு யார் பொண்ணுக்கிட்டையாவது தப்பாக நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பெட்ரூம் வரைக்கும் ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் பேர் அனிதா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி, நீ போய் அனிதாவை என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி லீடர் சொல்லிடுறாப்புல. அவன் போய் செக் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யறான் இல்லையா, மேனகாவோட லவ்வரு, அவன் போய் செக் பண்ணுறதுக்காக போகிறான். போனதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கிடைக்கல. அவன் வந்து வெளிநாட்டில் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டா. இப்போ அவெல்லாம் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு இப்போ ஆள் இல்லை. இன்னொரு விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் வந்து கண்ணங்கிட்ட சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, அந்த முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த ராமகிருஷ்ணனா ரவிங்கிறவன் கொலை பண்ணான்னு, இந்த கொலை பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரதாங்கிற பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடந்திருக்கான், அதனால் கூட கொலை நடந்திருக்கலாம், இந்த கொலையும் அந்த கொலையும் பண்ண முயற்சியும் ஒரே மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ மேனகாவுக்கு ஒரு பொறி தட்டுது. என்ன அப்படின்னா, சரி இவன் கொலை பண்ணி நாம்ளே இப்போ தான் புதுசாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இவன் ஏற்கனவே நடந்த கொலையும் எங்கள் கொலையும் சம்மந்தப்படுத்தி பேசுகிறானே, இதெல்லாம் வந்து செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கொலையோட இப்போ நடந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி லாரியில் உள்ள பணம் கிடந்து வெட்டி கிடந்துச்சு இல்லையா, அதை பற்றின நியூஸு கிளிப்ஸு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே சந்தீப்பை சந்திக்கிறா. கதவை தாப்பா போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சந்தீப்பை சந்தித்தோடனே, நீ சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோடனே அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன பொய்ங்கிற, நான் எதுவுமே இல்லையே, உண்மை தானே சொன்னேன் அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் ராமகிருஷ்ணன் நீங்கள் வந்து ரவி கிடையாது, ராமகிருஷ்ணன், கொலையானது ரவி, அந்த கொலையை பண்ணது நீ, ராமகிருஷ்ணனான நீ. அப்போ அந்த போலீஸ் தேடிட்டு இருக்க ரவிங்கிறது தான் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக லாரியில் கிடந்தவன் அப்படிங்கிறத சொல்லும் போது இவன் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை வந்து மேனகா உடைக்கிறா. என்ன ஏதுன்னு உண்மையை சொல்கிறியா, இல்லை நான் போலீஸுக்கிட்ட போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேங்கும் போது, இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறான். இவன் கொஞ்சம் பணம், இவன்கிட்ட தான் கவர்மெண்ட்டு பணம்லாம் வருது, கணக்கு பார்த்து அமுச்சு விடணும் அப்படிங்கிறதுனால இவன் கொஞ்சம் சுருட்டியிருக்கான். அதை வந்து அந்த ரவி பார்த்துருக்கான். அவனும் பங்கு கேட்டிருக்கான். ஒரு டைமுக்கு மேலே இவ்வளோ பங்கு கொடு அப்படின்னு சொல்லி டிமாண்டே பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இல்லை என்னாலாம் அவ்வளோ தர முடியாதுன்னு சொல்லி இவனும் அடித்து பேசியிருக்கான். ஒரு டயத்துக்கு மேலே இவன் கழுத்தில் கையை வச்சு கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டான். யார், ராமகிருஷ்ணன். ரவி வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இடத்துலையே இறந்து போயிருக்காரு. என்ன பண்ணணும்னு தெரில. அதனால இவன் வீட்டுக்கு போய் ரம்பத்தை எடுத்துகிட்டு வந்து துண்டாக வெட்டி அங்கே இருக்க அந்த காம்பவுண்டில் இருக்க
லாரியிலே உள்ளே தூக்கி போட்டிருக்கான். அது தெரியாமல் தண்ணியை நிறச்சிட்டு வந்து தான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் நடந்திருக்கு. உடனே அவன் இருந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு ஆஃபீஸுக்கு ஷிஃப்ட் ஆகி இப்போ வேறு ஒரு தாடி மீசையெல்லாம் வேறு மாதிரி வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மேனகா கண்டுபிடிச்சிட்றா. அந்த உண்மையும் அவன் சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் ஏன் பாதி உண்மையை சொல்கிற, மீதி உண்மை என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொன்னவாட்டி, இந்த இயக்கத்தோட முக்கிய குறிக்கோளே என்ன, பெண்கள் மேலே தப்பாக நடந்துக்கிறாங்க, பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, பெண்கள் மேலே தவறான எண்ணத்தை செயல்படுத்த விரும்புகிறவங்கெல்லாம் கொல்றது தான் இந்த இயக்கத்தோட முக்கியமான பணியே. இவன் சாரதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதை வந்து அந்த ரவியும் பார்த்துருக்கான். அதனால் கூட சண்டை வந்திருக்கு. ஆனால் பண மேட்ரு பெருசாக இருந்திருக்கிறதுனால இவன் கொலை பண்ணிட்டான். அந்த சாரதாங்கிற பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடந்துக்கிட்டதுனால இப்போ ஒன்றை தான் கொலை பண்ண போகிறோம், எங்கள் ஃபஸ்ட்டு கொலையே நீ தான் அப்படின்னு சொல்லி மேனகா ஒரு வில்லத்தனமாக சொல்லவும், இதெல்லாம் ஒரு இயக்கம், நீங்களாம் ஒரு ஆளுங்க, நீங்கள் வந்து என்ன கொலை பண்ண போகிறீங்களா, போங்கடி நீங்களும் அங்கே இதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வேகமாக ஓட போகிறான். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இவளும் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறா. ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலான்னு வந்தார் இல்லையா, ரேவதி கூட ஹெல்ப் பண்ணதா, அந்த கண்ணன்ட்ட வந்து ஹெல்ப் பண்ணதை ரேவதி வந்து தப்பாக நடந்துக்கிட்டதை மேனகாட்ட சொன்னான்னு சொன்னா இல்லையா, என்ன ஹெல்ப் பண்ணாங்க, என்ன ஆறுதல் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக விசாரிக்கலான்னு வந்திருப்பாப்புல இன்ஸ்பெக்டரு. இப்போ அவரோட ஜீப்பு வேகமாக வர்றதை பார்த்துட்டு இவன் இப்படி கிராஸாக போய் விழுந்துடுறான். அவ்வளோதான், ஸ்பாட்லேயே அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. ஆக்சிடெண்ட் ஆனவொன்னே ஐசியூவில் வச்சுட்டாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கொலையே வந்து யதார்த்தமாக நடந்த கொலையாக ஆயிடுச்சு. இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரணமாக, அதாவது கொலை நடந்த மாதிரியோ இல்லை அவனை துரத்தின மாதிரியோ எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் ஏங்க அவங்க வீட்டிலேருந்து ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி திருடன் வந்துட்டான் சார், அதனால் அவனை பிடிக்கிறதுக்கு போனோம், பின்னாடியே ஓடி போனோம், அவன் தெரியாமல் அவங்க ஜீப்பில் வந்து விழுந்துட்டான் அப்படிங்கிறதோட இந்த கதை இதோட முடியுது. அவங்க வந்து அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி செத்தான், ஆனால் உண்மையிலே கொலை பண்ணதான் அவங்க துரத்துனாங்கங்கிறது இன்ஸ்பெக்டருக்கும் தெரியல. ஏன்னா ரேவதி கிட்ட நல்ல விதமாக இவ பேசியிருக்கா இல்லையா, அதனால் நல்லவங்க மாதிரி தான் இவர் திங்க் பண்ணுறாரு. இப்போ இந்த ஆசிரியர் இந்த கதையை இதோட முடிச்சிட்டாரு. ஏம்மா கண்ணனை கொலை பண்ணாமல் விட்டுட்டாங்க, என்னம்மா கதை அது, எப்படியாவது கொலை பண்ணியே அவன் ஃபோன்லாம் பண்ணி மிரட்டியிருக்காங்க, இப்படி கொலை பண்ணாமலே பாதியிலே முடிச்சிட்டா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆசிரியர்கிட்டையும் கேட்டிருப்பாங்களாட்டங்குது. அதுக்கான பதில் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது, பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவங்கள கொலை பண்ணுதுன்னு தெரிஞ்சாவே போதும், பாதி பேர் தப்பாக நிறுத்திடுவாங்க. அதனால் போலீஸ் கண்ணிலேருந்து இப்போதைக்கு அவங்க 3 பேரும் குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியே காமிச்சு, ஏன்னா இவங்க இன்னும் பண்ண வேண்டிய கொலைகள்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அதனால இவங்க நல்லவங்க மாதிரியே காமிச்சு இந்த கதையை இதோட முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாங்க. நாங்களும் சொல்லிக்கிறோம். இந்த கதையை முடிச்சாச்சு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அமைதியாக அன்பாக இருக்க பெண்களை இந்த சமூகம் எப்படி மாற்றிருக்கு, ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னா அந்த சமூகத்தில் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே இந்த அளவுக்கு கொண்டு போய் விடாமல் அன்பாகவும் அரவணைப்பாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்க பெண்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சூழ்நிலைக்காக யாருமே பயன்படுத்தி, அது பெண் ஆணை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி தப்பு தான். ஆண்களுக்கும் அதே சேம் ஃபீலிங் தானே, ஆண்களை பயன்படுத்திக்கிட்டாலும் தவறு தான் அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமாக நம்ம சொல்கிறோம். யாரும் பயன்படுத்திக்காமல் கொடுத்த வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை சிறப்பாக வாழுங்க அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த கதையும் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.